காய்கறியெல்லாம் என்னமோ பார்த்து பார்த்து தான் வாங்குறது. ஃப்ரெஷ்ஷா இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்னமோ வைக்கிறது வந்து வாடி வதங்குனதுக்கு அப்புறம் தான் வைக்கிறது. இன்னைக்கு வந்து கடையில போய் கொஞ்சம் போல காய்கறி வாங்கிட்டு, அப்படியே வந்து மீனும் வாங்கிட்டு வந்தோம். மீன் வந்து வேற எதுவும் இல்லாதனால, சரி இன்னைக்கு கனவா மீன் வாங்கலான்னு சொல்லி பார்த்தா, கனவாவுமே ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு. 1/4 கிலோ ரூ. 250 சொல்லிட்டு வேற சொன்னாங்க. சரி இருந்தாலும் கொஞ்சம் போல வாங்கிட்டு வந்து அப்படியே தொக்கு வச்சுட்டு, எனக்கு வந்து 2 கனவா மீன் எடுத்து எனக்கும் எங்க ஆளுக்கு மட்டும் அத வந்து ஸ்டிக்ல வச்சு அத குத்தி பொரிச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனா அது பொரிக்கும்போதே வந்து ரொம்ப சின்னதாயிட்டு அது மட்டும் இல்லாம, சரி இன்னைக்கு வெறும் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு, மு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வெறும் குழம்பு தான் ஃபர்ஸ்ட்டு கலக்கி எடுத்து வச்சேன். ஆனா, அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, அதில 2 முட்டைய உடைச்சு ஊத்திரலான்னு சொல்லிட்டு, அப்படியே 2 முட்டையும் உடைச்சு ஊத்தி, அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் எடுத்தேன். முட்டையும் அப்படியே சூப்பரா உருண்டையா கிடந்துச்சு. அது வந்து குழம்புமே வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே வந்து இன்னைக்கு கனவா வந்து பொரிக்கிறதுக்கு தான் இது பண்ணேன். ஆனா, கனவா வந்து பொரிக்கும்போதே பலூன் மாரி ஊதி, ரொம்ப சத்தம் கேட்டுச்சு. நான் என்னமோ ரப்பர் மாதிரி தான் இருக்கும்னு நெனச்சேன். ஆனா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அவங்க வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டேன். எங்க ஆளுக்கு வச்சு குடுத்தது தான் உண்டு. அதுவும் இந்த முட்டையில குத்தி குடுத்தேன். நான் அவங்களுக்கு ஒரே